ஹலோ டாடி. ஹலோ, கேக்குதா டாடி? நல்ல கேக்குதுடா மோரே, உனக்கு கேக்குதா? டாடி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் டாடி. சரி டாடி, உங்க பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இந்த வரைக்கும் பிசினஸ் நல்லா தான் போயிட்டு இருக்கு. சரி, உனக்கு என்ன வேணும்? நீ இந்த ரீசன் இல்லாம ஃபோன் பண்ண மாட்டி. டாடி, எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படுது டாடி. இதுக்கு நான் ஒரு காசு பிசினஸ் ஏதாவது ஆரம்பிக்க போறியா என்ன? இல்ல டாடி, அந்த பிசினஸ் லேர்னிங் கிளாஸ்னு ஒன்று இருக்குல்ல டாடி, அதில் தான் ஷேர்லான் இருக்கேன், அனுப்பிவிடுங்க. சரி மொன்ன, நான் என் மேனேஜர்கிட்ட கொடுத்து அனுப்புறேன். என்னடா பேசிட்டு போய் இப்போ எங்கள் ஃபோனை கட் பண்ணிட்டாப்ப. என்னடா புலி, ஏதோ புதுசா லேர்னிங் கிளாஸ் ஏதோ போறியா? மெயின் கிளாஸ் அது? ஆமாம்மா, நம்ம ரமேஷ் இருக்கான்ல, அவரு வீட்டு பக்கத்தில் தான்மா அந்த கிளாஸ் இருக்கு. நல்லா லேர்ன் பண்ணலாமாம்மா. நம்ம அது போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பிஸ்னஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாலும் நாலேஜ் வளர்த்துருப்பாம்மா. சரி மொன்னே, எப்போ போய் ஜாயின் பண்ண போ? அப்பா எப்போ காசு கொடுக்குறாரோ ஒரு டைப்பு கிளாஸில் ஜாயின் பண்ண வேண்டியது தான். சரிம்மா, நான் ரூமுக்கு போகிறேன். என் அப்பா பாரு, இந்த பொண்ணு ஃபோனே பார்த்துட்டு இருக்கேன். வளாங்கின பாடு தான். மக்கள் ஏதாவது வேலை கிடைச்சா ரெஸ்யூம் போட்டிருக்கேம்மா, இன்னும் எங்கேயும் ஓகே ஆகலை. நீ எங்கேன்னு வேலைக்கு போனால் தான் நம்ம குடும்ப லிஸ்ட்டு கொஞ்சம் மாறும். நீ கவலைப்படாதம்மா, எனக்கு சீக்கிரம் வேலை கிடைக்கும். வேலை கிடைச்சப்பறம் உன் கஷ்டம் எல்லாம் மாறும் தான். வேறு ஒரு காஃபி விட போட்டு கொடுமா. இதோ மக்களே, காஃபி எடுத்துட்டு வா. ஐ, அம்மா ஃபோன் எடுத்துகிற ரூமுக்கு போகண்டே தான். நம்ம இந்த நம்பர் தான் சொன்னான். ரிங் போகுது. என்ன இன்னும் ஃபோனை எடுக்கத்தானோ? ஹலோ ஹலோ, நான் தான் கார்த்திக். சொல்லுங்க, நீங்கள் தான் எனக்கு தெரியுது. நீ சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இனிமேல் நீ என்ன வாங்க போவீங்களா கூப்பிடக்கூடாது, கார்த்திக் தான் கூப்பிடு. சரிங்க. திரும்ப சரின்னு கார்த்தின்னு கூப்பிடு. கார்த்திக்.